ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலை உணவுக்கு அருமையான 4 வகையான டிபன் ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த 4 வகையான டிபன் ரெசிபிய எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா கோதும மாவு தக்காளி தோசை தான் பண்ண போறோம். தோசை பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதும மாவு சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதை விட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை, கருவேப்பிலை இலை. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதும் தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு தோசை மேலே ஊற்றிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு தக்காளி தோசை ரெடி. இந்த தோசை தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரவையை வச்சு கஞ்சி தான் பண்ண போகிறோம். கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ரவை நல்லா வறுபட்டதும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சை துருவி சேர்த்துடலாம். இப்போ இது கூட 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான ரவை கஞ்சி ரெடி. இந்த கஞ்சியை தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாவோட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தினை அரிசி வச்சு தோசை தான் பண்ண போகிறோம். தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துடலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், தண்ணி சேர்த்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறினதும் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அரிசி உளுந்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு மாவை நல்லா புளிக்க வச்சிடலாம். மாவு ஒரு 8 மணி நேரமாக நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு மாவை நல்லா கலந்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துடலாம். இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரியே இன்னொரு தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான தினை அரிசி வச்சு தோசை ரெடி. இந்த தோசை தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக முழு கோதுமையை வச்சு கஞ்சி தான் பண்ண போகிறோம். கஞ்சி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கோதுமையை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் நைட் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு கோதுமை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக துருவின இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச கோதுமையை சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ ஒரு 4 விசிலில் கோதுமை நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா. ரொம்ப டேஸ்டியான முழு கோதுமை வச்சு கஞ்சி ரெடி. இந்த கஞ்சியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்தில் 2 முறையாவது இந்த கஞ்சி செஞ்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.